ஸோ இப்போ வந்து ஷோல்டர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஒரு சைடு நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறேன், ஒரு சைடு வந்து ஹாஃப் ஷோல்டர் ரிமைனிங் பார்ட்டில் வந்து நான் பட்டன்ஸ் வச்சு தைச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டரில் நான் ஹாஃப் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஹாஃப் வந்து நான் ப்ரெஸ் பட்டன்ஸ் வைக்கிறதுக்காக நான் ஓப்பனில் விட்டுருக்கேன். ஸோ ஹாஃப் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மிட் பாயிண்ட் எடுத்து. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக அந்த இருக்கிறது கிராஸ் பீஸ் கொடுத்து அதையும் கன்சல்ட் பண்ணிடுறேன். கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் 1.5 இன்ச் ஸ்லீவ்ஸ் எடுத்து ரெண்டாக முடிச்சு ஹேண்ட் அப்படியே வந்து நம்ம இதில் கிராஸ் பீஸ் ரெண்டாக முடிச்சு அப்படியே வச்சு நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு தையல் கொடுத்துடலாம். பீஸை வந்து நான் ரெண்டாக முடிச்சு 4 இன்ச் வச்சு தைச்சிட்டு வரேன். இப்போது அதை அப்படியே மடித்து மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ஹெம் பண்ணலாம், இல்லைன்னா பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ நான் பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டேன். ஸோ பக்கத்தில் ஒரு கால் இதே மாதிரி 2 தையலும் போட்டு ஃபுல்லாகவே கன்சல்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம கீழே சைட் ஜாயிண்ட்டு, ஸோ ஒரு சைடில் மட்டும் தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சைடு வந்து நான் ஜாயின் பண்ணுறேன், ஒரு சைடு வந்து இன்னொன்று வந்து நல்லா நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே ஸ்கர்ட் வந்து நம்ம லைன் கட்டிங்கில் பார்த்து மாதிரி கட் அதை பண்ணியாச்சு. வந்து கீழே வந்து தைச்சிக்கோங்க. மடித்து தைச்சிக்கலாம். ஸோ மடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் எப்படி இதை கட் பண்ணணுன்ட்டு. ஸோ லென்த் வந்து அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து ஹாஃப் லென்த் வர மாதிரி பார்ட் மட்டும் ஃபஸ்ட்டு இது ஃபுல் கேன்வாஸ் வந்து ஒரு சிங்கிளாக வைக்கிறது நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மடித்து ஹைட்டு மெஷர் பண்ணிக்கோங்க எதுலேருந்து வரணுன்ட்டு. ஸோ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பவுன்சினஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரஃப் எட்ஜ் வந்து ஸோ அந்த கேன்வாஸ் வந்து கீழே வந்து ஃபேப்ரிக்கை வந்து 2 இன்ச் ஃபேப்ரிக்கை கீழே கன்சீல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரிப் வச்சு நான் கன்சீல் பண்ணுறேன். திருப்பியும் அதில் வச்சு அப்படியே தைச்சிக்கிறேன். ஸோ தட் அந்த கீழே வந்து கன்சீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறம் தைச்சு எடுத்து ஸோ கீழே வந்து ராய்ஜஸாக கன்சீல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வரைஞ்சிக்கிறேன் எந்த இடத்துல இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன் எதுலேருந்து இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அம்பர்லா ஸ்கர்ட் டேர்ன் ஆகும்போது உங்களுக்கு வந்து மார்க்கிங் இன்ஸாக தான் கரெக்டாக ஹாஃப் ஃபேத்தில் நீங்கள் மிட் பாயிண்டில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரெஸ் பார்க்க. ஒரே சைடு ஃப்ளீட்ஸ் வச்சு தைச்சிட்டு வராது. ஸோ ஃபோல்ட் பண்ணணும் வந்து நல்லா இருக்கணும்னா ஒரு ஃபோல்ட் லெஃப்ட் சைடு ஒரு ஃபோல்ட் ரைட் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு வாங்க. ஸோ இன்வர்ட் ஒரு ஃபோல்ட் அவுட்வர்ட். ஸோ இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கேன் தைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த லைனிங்க்கு மேலே வந்து நம்ம இந்த சாட்டன் லைனிங் வைக்க போகிறோம். சாட்டன் ஃபேப்ரிக் அதுக்கு மேலே இந்த நெட். ஸோ இது மூணுத்தையும் ஒரே லைனில் வச்சு பின் பண்ணி தைச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சைடு தான் ஓப்பனிங் சைடு வந்து. ஸோ இப்போ இது மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி ஃபுல்லாகவே வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கர்வ் வந்து நம்ம நடுவில் வரதுக்காக மிட் லைனை பார்த்து வைக்கிறோம். ஸோ ஓப்பனிங் சைடில் தான் வந்து ஸ்கர்ட்டோட ஓப்பனிங்கும் வச்சு பின் பண்ண போகிறோம். எடுத்துக்கோங்க. ஸோ மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். இப்போ தைச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு தைச்சதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு சைடு ஓப்பனிங் ஃபுல்லாக நான் கீழே வரைக்கும் பின் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். தையல் போட்டுட்டு 3 லைனிங் வச்சுருக்கோம் கன்சீல் பண்ணிங்க. ஸோ ஜிப்லாக் ஸ்டிச்சும் போட்டேன் நான். ஸோ இப்போ வந்து சைட் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. ஸோ ஒரு பேஸ் பால் கவுன் இதுதான் வந்து பேஸு. ஸோ ஃபர்தராக வந்து இப்படி டிசைன் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் நார்மலாக அப்படியே போட்டுக்கலாம். இல்லை இன்னொரு ரஃபிள்டு லேயர் மேலே வரணுன்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு 3 இன்ச்னா 3 இன்ச் இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து அப்படியே சர்க்குலராக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்குலரான ஒரு கிளாத் கிடைக்கும். ஸோ ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து இதை இப்படி லைட்டாக எடுத்து ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ரஃபிள் வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ வேஸ்ட்லேருந்து நீ வரைக்கும் எவ்வளோ லென்த் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அது எந்த லென்த்தோ அதே ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் வரும். அது கீழே சர்க்குலராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பேப்பரில் கட் பண்ணி தான் லைனிங் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சர்க்குலர் இதுவை வந்து இந்த கேன் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா இந்த சூவிங் எலமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 1/2 இன்ச் மடித்து தைச்சிட்டு அப்படியே அதுக்குள்ளேயே வந்து நான் கன்சீல் பண்ண போகிறேன். ஸோ எட்ஜ் எங்கே முடியுதோ அங்கே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கன்சீல் ஆகும். ஸோ லைட்டாக அந்த சர்க்கில் மூணு கொஞ்சம் பவுன்சினஸ் வரும். அது லைட்டாக ஃபோல்ட் பண்ணி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம எப்படி பேப்பரில் ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக்கில் டைரெக்டாக காமிச்சு உங்களுக்கு புரியாது. நான் பேப்பரில் கட்டிங் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பேஸாக வச்சு நீங்கள் கட் பண்ணிடுங்க. நான் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி சாட்டன் கிளாத்தில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து டிட்டாச்சபிள். உங்களுக்கு ஹிப்பில் நீங்கள் வந்து இதை டைப் பண்ணிக்கலாம். வேண்டாதப்போ நீங்கள் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் ஃப்ராக்காக போட்டுக்கலாம். ஸோ நம்ம பேப்பரில் எப்படி ஃபோல்ட் பண்ணுமோ அதே மாதிரி இதுலேயும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி 7 பீஸ் நான் தைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் வச்சுக்கலாம். எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பவுன்சினஸ் இருக்கும். நான் வந்து 7 பீசஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்படியே ஹிப்பில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளாரல் பேட்ச் ஒர்க் மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னென்னா கார்லண்ட் பிளாஸ்டிக் கார்லண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல பூஜை ரூமுக்கு. ஸோ அதோட பேஸ் இது. ஸோ நான் இடத்துக்கு சாஃப்ட் பேஸ்டல்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரிங் ஷீட்ஸ்லலாம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட் பேஸ்டல் இது அக்ரலிக். இது கேம்லினில் வாங்கினேன். ஸோ இதில் வச்சு நான் ஷேட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸில் வந்து நான் சிங்கிள் பீஸாக ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ளாரையும் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ எனி நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதான். இது வந்து சிங்கிள் லேயராக நான் இது பண்ணியிருக்கேன். நான் ரோப் வச்சு 7 லேயர்ஸ் வந்து ஏற்கனவே நான் கொடுத்தாச்சு அந்த ஃப்ராக்கை. ஸோ அது அவங்களோட பிக்சர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன்.